கலைஞர் ஐயா காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை இப்போது கொடுக்க மறுக்கிற பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்த ஆர்ப்பாட்டம். அதற்கு துணை போவது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக. பணத்தை கொடுக்கறத ஏன் கொடுக்கணும்னு கேட்கணுமா வேணாமா? நீ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் தான் தாடி வச்சு மோடி. அப்ப நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்கிறிய, நான் அவங்க கூட கூட்டு சேர்றேன், என் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ நிறுத்தாதுன்னு சொல்லுன்னா சொல்ல வேணாமா? ஒருத்தர் தப்பே செஞ்சு விட்டான், இனிமே செய்ய மாட்டான், மன்னிச்சு சண்டை போட்டான்னு போறது பழக்கமா இல்லையா? அடிக்கிறவனே திருப்பி அடுறானாக்க அவன் தப்பு செஞ்சானே செய்யலையோ அது அடுத்தது. அடிக்கிறவனே போட்டு திருப்பி அடிச்சா என்ன நியாயம்? தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லோரையும் வாழ வைக்கின்ற கலாச்சாரத்தில் உள்ளதுதான் தமிழ்நாடு. அந்த கலாச்சாரத்தில் தான் இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டியெல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் காலையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போது கண்டன ஆர்ப்பாட்டமாக மாலையில் நடைபெறுகிறது. இந்த 100 நாள் வேலையை சோனியா காந்தி அம்மா பிறந்தது பணக்கார மூடு இத்தாலி, அது வாக்கப்பட்டது கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பணக்கார மூடு நம்ம இந்த இந்திரா காந்தி அம்மா மோன. அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் ஏழை எளிய மக்களை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அம்மா டெல்லியிலிருந்து வருது, பீகார் மாநிலத்துக்கு வருது. அப்ப வரக்குள்ள கார்ல வரக்குள்ள பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் மேல நான் ஏற்கனவே இந்த கருத்து சொல்லியிருக்கேன். அப்படி வரக்குள்ள நிறைய ஆம்பளை பொம்பளை கணவன் மனைவி பிள்ளைங்களோட எல்லாம் கும்பலா போறாங்க, சட்டிப்புட்டி சாப்பாடுலாம் தூக்கிட்டு. இந்த அம்மா கேக்குது, லாட் ஆஃப் பீப்புள் வேர் ஆர் யூ கோயிங், எங்க அம்மா பேர் போறாங்க அப்படின்னு. அண்ணாமலை வைக்கலுக்கு இது பூரா தெரியும், இந்த ஸ்டோரி பூரா. அது எங்க போறாங்கன்னு அந்த அம்மா கேக்குது. அதிகாரி கேட்கல, அதிகாரி சொல்றாங்க ஊர் விட்டு ஊர் போறாங்க ட்ரெயின்ல. நாங்க இல்ல தலையில ஸ்டவ் வச்சுட்டு போறாங்க, அடுப்பு எடுத்துக்கிட்டு. நீ வெறும் பொட்டி படிக்க எடுத்துட்டு போனா நியாயம், தலையில அடுப்பு வச்சுட்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க, என்னன்னு விசாரினாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு பஞ்சம் மொழிக்கு போறாங்க, ஊர் விட்டு ஊரு. தமிழ்நாட்டுக்கு போறாங்க, ஆந்திராவுக்கு போறாங்க, கேரளாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றத கேட்டுக்கிட்ட சோனியா காந்தி அம்மா ஏன் போறாங்க ஊர் விட்டு ஊர் வேலையில் தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அன்னை சோனியா காந்தி அம்மா பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை கூப்பிட்டாங்க. நீ ரூபா நோட்டை அடிக்க ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த பொருளாதார நிபுணர், என்னைய கலைஞர் முதல் கொண்டு பிரதமராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு இந்த பதவி தேவையில்லை, நீ பொருளாதார நிபுணர், ரிசர்வ் வங்கி கவர்னர், நீ இந்த பிரதமர் பதவியை வகி, நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குன்னு உன்னை பிரதமர் ஆக்கணும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த மக்கள் பசியோடு போறாங்க, சாப்பாடு இல்லைன்னு போறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடு அப்படின்னாங்க. இந்த அம்மா ஒரு 3 நாள் அழைச்சி ஆராய்ச்சி பார்த்துட்டு எப்படிமா ஓசில பேத்துக்கு சோறு போட முடியும்னு கேட்டாங்க. ஏன் நீ ஓசில சோறு போடுற, ஏதாவது ஒரு வேலை கொடு, வேலை கொடுத்தா அது பணம் கிடைக்கும், அந்த பணத்துல சாப்பிடுவான்னு சொன்ன வேலைதான் 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை, அந்த வேலைக்கு கொடுக்குற பணத்தை நிறுத்தினான இருந்தாலும் மோடி, அப்புறம் நாம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அது நம்ம பணம் வச்சிருக்கல, பணத்துல யாரு தளருது? மகாத்மா காந்தி தாத்தா படம் இருந்தா இல்லையா? அந்த அவரு பேர்ல தான் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், MGNRGY அதுக்கு பேரு. இப்ப இவனு என்ன வச்சிருக்கானு தெரியுமா பேரு? என்னடா PVG இல்ல VPG ராம்ஜி. VPG ராம்ஜி. ஆறாவது ராம்ஜி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பேர்